श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् மூணாவது அத்தியாயத்தில் 9வது பிராமணத்தில் 26வது மந்திரம் வரைக்கும் நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம். கடைசியாக கேள்வியாளர வந்த சாகல்யர் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சதை யாக்ஞவல்கிட்ட கேட்கக்கூடாத அளவுக்கு ஒரு மதிப்பில்லாம கேள்விகள் மேல கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறதுனால அவருக்கு மரணமே ஏற்பட்டது. அதோட சாகல்யருடைய கதை அந்த விஷயம் முடிஞ்சு விட்டது. அதுக்கு பிறகு யாக்ஞவல்கர் பசுமாடுகளை அப்படியே எடுத்துட்டு போகணும்னு விரும்பலை. கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் நிசப்தம் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுனால அந்த சபையில அதுக்கப்புறம் எவ்வளவு கேப் வந்துச்சு, என்ன ஆயிடுச்சு, ஜனகர் பேசிட்டாரா, திரும்பி யாக்ஞவல்கர் சாக்கல்யர்னு அனுப்பி விட்டுட்டாரா, அதெல்லாம் கதை. மொத்தத்தில் இவர் இன்னும் யாராவது ஏதாவது கேள்வி கேட்கற விரும்புறாங்களோ என்னமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் இனிமே கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அப்புறம் ஜனகர் ஒத்துக்கிட்ட, நீதான் ரொம்ப சிறந்த ஞானி, வேதத்துடைய முன்பாகம் மத்திய பாகம் கடைசி பாகம் எல்லாம் நல்லா ஒழுங்கா தெரிஞ்சிருக்கிறவடன்னு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போனவனே. அப்போ 27வது மந்திரத்தில் இன்னைக்கு பார்க்க போறது என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்து நான் படிக்கிறேன். அத்தஹோவாச்ச பிராமணா பகவந்தः யோ வஹ காமயதே சமாப்ருச்சதோ சர்வே வாமாப்ருச்சத யோ வஹ காமயதே தம் வஹ ப்ருச்சாமி சர்வான் வாவஹ ப்ருச்சாமீதி தேஹ பிராமணா ந தத்ருஷுஹு. ரொம்ப மதிப்போடவே கௌரவத்தோடையே யாக்ஞவல்கர் எல்லாருமே பகவந்தக பிராமணர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, நீங்க வேற யாராவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னு விரும்புறீங்களா? நீங்க ஒருத்தரா கேட்கறதுக்கு விரும்பல, முன்னு வரலன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து கூட கேள்வி கேட்கலாம். நீங்க தனியாவோ சேர்ந்தியோ நீங்க யாரும் கேள்வி கேட்கலன்னா நான் உங்களை எல்லாருமே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்களும் தனியா யாராவது பதில் சொல்றதுன்னா சொல்லலாம், இல்ல எல்லாரும் சேர்ந்து குரூப் ஆன்சரும் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி கேட்டதுக்கு அப்புறம் யாக்ஞவல்கர் சொன்னதுக்கு அப்புறம் பிராமணாக ந தத்ருஷுஹு, தைரியம் செஞ்சு they were not dare to ask the question. தத்ருஷுஹு, பயந்து தைரியம் இல்லாம கேட்கறதுக்கு தைரியம் வராம தும்முன்னு இருக்காங்க, கேட்கல, எதுவுமே பேசல. அப்போ இவர் சொன்னபடி இப்போ சரி நீங்க யாரும் கேட்கறது இல்லை, நானும் கேள்வி கேட்கிறேன்னு சொன்னேன் இல்லையா,
கேட்கிறே அப்படின்னு சொல்லிட்டு 28வது மந்திரம். இந்த 28வது மந்திரத்தில் 7 ஸ்லோகங்கள் வரும். இந்த மாதிரி ஒரு மந்திரத்துக்கு கீழே திரும்பி இப்படி சப்டிவிஷனா ஸ்லோகங்கள் வருதுఅనేది வேற எந்த உபனிஷத்திலும் நம்ம எங்குமே பார்க்கல. அப்போ முதல் 3 ஸ்லோகங்களும் நான் சேர்ந்து படிச்சுடுவேன். என்ன அதோட அர்த்தம் எல்லாம் ஒரே வாட்டி சொல்லலாம். தான் ஹைதைஹி ஸ்லோகைஹி பப்ரச்ச யதா விருக்ஷः வனஸ்பதிः ததைவ புருஷः அம்ருஷா தஸ்ய லோமானி பர்ணானி त्वगस्योत्पाटिका बहिः त्वच एवास्य रुधिरं प्रस्यन्ति त्वच उत्पटः तस्माद् ददातृण्यात् प्रैतिरसः वृक्षादिव आहतात् मागं सान्यस्य शकरणानि किनाटकं स्वान तत्स्थिरम् अस्तीन् यन्तरतो दारुणी मज्जोपमा कृता. இந்த 3 ஸ்லோகங்களுடைய சாராம்சம் என்னன்னு சொல்றேன். இதுல ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா உபனிஷத்தே சொல்றதே தான் ஹி ஏதைஹி ஸ்லோகைஹி பப்ரச்ச, அவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகங்களை கேட்டு ஸ்லோகங்களை மூலமா அவங்களே கேள்வி கேட்டார் யாக்ஞவல்கர் அப்படின்னு. யாக்ஞவல்கர் என்ன கேட்கிறாருன்னா, அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த ஜீவன் இருக்கானே ஒரு மனிதன் ஒரு சரீரம் வச்சுக்கிட்டு இவன் ஒரு மரமா கம்பேர் பண்ணி பார்க்கலாம், அப்படின்னு சொல்லி இந்த 3 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த கம்பேரிசன் பண்றாரு. கேள்வி கேட்கல, இன்னும் முதல் கம்பேரிசன் மட்டும்தான் பண்றாருங்க. அந்த என்ன சொல்லப்பட்டதுன்னா, அங்க சரீரம் ஒரு மரம் போல் அப்படின்னது இந்த சரீர கல்ப விருக்ஷ கல்பனா இது முன்னாடி 15வது அத்தியாயத்துல ஊர்த்வமூல மதசாகம் வேற பல இடத்துல கூட பார்த்தோம். சரீரம் போல் சரீரம் விருட்சம் போல். சரி, இங்க ஒரு 7 முக்கியமான சரீரத்துக்குள்ள இருக்கிற அம்சங்கள், இன்கிரிடியன்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி சொல்றாரு. முதல் மனிதனுடைய மரத்துல இருக்கிற இலைகள் போல் மனுஷனுடைய சரீரத்து மேல இருக்கிற முடிகள், சரியா? அதெல்லாம் அங்க சம்ஸ்கிருதம் வார்த்தை என்ன சொல்லிருக்கு, அதெல்லாம் வேணும்னு அப்புறம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா யூஸ் பண்ணிருக்கு. சிலது நமக்கு தெரிஞ்ச போல இருக்கும். அடுத்தது தமிழ் சொல்ல வேண்டியதில்லை, இலைகள். அதுக்கப்புறம் இந்த மரம் ட்ரங்க் இருக்க பார்த்தீங்களா, மரம் மொத்தம் அந்த இலைகள் இருக்கிற இடம் தவிர எல்லா பிரான்ச்சு இந்த முதல் இதெல்லாமே கூட மேல ஒரு தோல் பட்டை, பார்க்னு சொல்றோம் இல்லையா, அதனால கவர் செய்யப்பட்டதா. அதே போல் மனுஷனுடைய சரீரம் கூட சர்மம் அப்படின்னு தோல், அதனால தோல்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சரீரத்தினை அப்படி கொஞ்சம் கீறிட்டா, விருட்சத்தினை அப்படி கொஞ்சம் கீறிட்டா
அதுல வந்து பசை வரும் இல்லையா? அதே போல் இங்க வந்து ரத்தம் வரும். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த லேயர் இந்த சர்மத்துக்கு மேல்பட்டைக்கு உள்ள உள்பட்டை இருக்கு. அது வந்து இங்க டெர்மிஸ் எபிடெர்மிஸ் இப்படியெல்லாம் சொல்லுவான் இல்லையா, அதுக்கு அடுத்தது. ஆனா இங்க உள்பட்டை இங்க சர்மத்தினை பிரிச்சு சொல்லல, சர்மத்துக்கு அடியிலோ இருக்கிற மாம்சம் அடுத்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளக்கு போனா உள்பட்டை போனா அங்க வந்து உள்தோல் நரம்புகள் இருக்கு சரியா. அப்புறம் இல்லைன்னா அந்த மாம்சம் மசில்ஸ்னு வந்து போனுக்கு கனெக்ட் பண்ணி வைக்கிற டெண்டான்ஸ் இருக்கு இல்லையா. மொத்தத்துல நரம்புன்னு சொல்றோம், ஆனா நர்வு வேற டெண்டான் வேற. அதுக்கப்புறம் நான் இந்த மரத்துடைய நடு பகுதியில இருக்கிறதுல ஆக்சுவலா மரமா உபயோகப்படுத்தப்படுறது ரொம்ப கட்டியா இருக்கும். நாலு காஞ்சு மேலதெல்லாம் போய் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற சென்டர் பார்ட்டு தான் ஸ்ட்ராங்கான மரமா இருக்கும். அதே போல இந்த உடம்புல வந்து எலும்புகள் போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் கூட மரத்துல பெருசா தெரியாது நமக்கு, ஆனா இந்த சென்டர் பார்ட் ஆஃப் தி மரம் பார்த்தோம்னா ஒரு டிஃபரெண்ட் கலரா இருக்கும். மரம் கொண்டு வராங்கள பல பல வகையான சென்டர் பார்ட் வந்து அது கட் பண்ணாம பார்க்கும்போதோ அது ஒரு டிஃபரெண்ட் கலர் அப்படி இருக்கும். மரத்துக்கு தகுந்த போல் லைட் சிகப்பா ப்ரௌன் அப்படி. அதுபோல இங்க அந்த எலும்புக்கு நடுல கூட உள்ள வந்து மஜ்ஜா இருக்கு. தமிழ்ல கூட மஜ்ஜாதா சரியா, மரம் கட்டை அந்த சென்டர். ஸோ இப்படி ஒரு 7 விஷயங்களே சொல்லியிருக்காரு சரியா. அப்போ இங்க சம்ஸ்கிருதம் பார்க்கணும்னா கிடுகிடுன லோமானி பர்ணானி த்வகு பாட்டிகா ருதிரம் உட்படः மாம்சம் ஷகராணி ஸ்நாவ கிநாடகம் அஸ்தி தாருணி மஜ்ஜாத 7 கம்பேரிசன் வேர்ட்ஸ் ஆஃப் தி சான்ஸ்கிரிட். இவ்வளோ ஆச்சரியமானது வரும். சும்மா சைடு பாயிண்ட் என்னன்னா, இந்த போன் இருக்க பார்த்தீங்களா எலும்பு, மண்ணுல கூட அது மிக்ஸ் ஆகாது. அது பஞ்சபூதங்களான ஒரு மண்ணுல கூட மிக்ஸ் ஆகாம இருக்கிற போல் இருக்கிற அந்த பதார்த்தம் என்னதான் கடவுள் வந்து எப்படி உருவாக்குறாருன்னு தெரியல. ஆச்சரியம் அது. ஒருவேளை நீ போனு வந்து எரிக்கணும், அது சாம்பலா பண்ணணும்னா அப்படின்னா சொல்றான் 1292 சென்டிகிரேட் ஃபாரின் ஹீட் டெம்பரேச்சர் பண்ணா எங்க. அதனாலதான் எறும்பு எல்லாம் சாம்பல் ஆகிற வரைக்கும் யாரும் எங்க ஒன்றும் பண்ண முடியாது, ஈவன் எலக்ட்ரிக்கல் ஃபர்னேஸ்ல கூட. அதனாலதான் அந்த எலும்புகள் எப்படியோ பூமியிலோதாக போகணும். பூமியிலோக்கு போய் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கூட மண்ணிலோ அதே மிக்ஸ் ஆகாம இருக்குதா. அதுதான் இப்போ எங்க நோன்னா ரிசர்ச்சுக்கு அதுதான் ஆதாரம். எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, ஈஸ்வரனுடைய இந்த பிரகிருத்துடைய பவர்னு புரிஞ்சுக்கிறது. ஆச்சரியம் இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படி. அதனால அந்த ஸ்கெலிட்டன் உள்ள போயிடுச்சுன்னா பூமிக்குள்ள காலகட்டத்தில் அப்படியே போயிடுச்சு, மேல 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 ஏதோ சேர்ந்து அது அப்படியே அந்த ஷேப்ல இருக்கும். எதுவுமே டிக் பண்ணாம இருந்த ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிரிஞ்சிருக்கும். எது ஸ்கெலிட்டன், ஆனா எலும்பெலும்பதான் இருக்கு. சரி, இந்த வர்ணனம் பண்ணாரு 1 3வது ஸ்லோகம் வரைக்கும். இனிமேலதான் அவர் வந்து 4, 5, 6 ஸ்லோகங்களுக்குள்ள என்ன பண்றாரு, கேள்வி முதல்ல கேட்பாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் ஆன்சர். இந்த கேள்விக்கு நீங்க ஒருவேளை இப்படி பதில் கொடுத்தா
அது செல்லாது. இப்படி பதில் கொடுத்தா அது சரியா இல்லை, இப்படி பதில் கொடுத்தா அது சரியில்லைன்னு 3 ஸ்லோகங்களுக்குள்ள அவரே கேள்வி கேட்டாரா, அதுக்கு இப்படி பதில் கொடுத்தா இது சரி வராதுன்னு ஒரு சின்ன ஸ்லோகத்திலே எல்லாம் முடியறது. இங்க கொஞ்சம் விஷயம் இருக்கு நமக்கு பார்க்கறதுக்கு. நான் படிக்கிறேன் இப்போ. 4 யத் விருக்ஷோ விருக்ணஹ ரோஹதி மூலான் அவதரதः புனः மர்த்யः ஸ்வின்மிருத்யுனா விருக்ணஹ தஸ்மான் மூலாத் பிரரோஹதி. முதல்ல இந்த 4வதுக்கு மட்டும் சொல்றேன், ஏன்னா கேள்வி இதுல தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆன்டிசிபேட்டட் ஆன்சர் அதனை நெகேட் எப்படி பண்றார். இந்த 4வது மந்திரத்தில் மரம் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கம்பேர் பண்ணி. எதுக்கு இது சொன்னான்னா, இப்போ என்னோட கேள்வி பாருங்க, இதுதான். மரத்துன்னு வட்டிட்டா மறுபடியும் அந்த வேர்ல இருந்து கொஞ்ச நாளைக்குள்ள புதுசா மரம் வளரும், சரியா? மரம் திரும்பி வளரும். அதேபோல் மனுஷனே மிருத்யுனால வற்றப்பட்ட மனிதன் திரும்பி எந்த மூலத்திலிருந்தே உருவாகிறான்? மரம் வட்டிட்டா அதுக்கு ஏதோ வேறு இருக்கிறதுனால ரூட் திரும்பி வருதா? அதே போல் மிருத்யுனால மனுஷன் எப்படி போறான்? மிருத்யுனால கட் பண்ணப்படுறான். அப்படி போன மனுஷன் எந்த மூலத்திலிருந்து மறுபடியும் திரும்பி கிளம்பி வரான்? இதான் கேள்வி. நமக்கு ரொம்ப சுலபமா தெரிஞ்சதானே அப்படின்னு இருக்கு. ஏன்னா நம்ம 15வது அத்தியாயம் படிச்சோம் பகவத்கீதையில, ஊர்த்வ மூலமத சாகம். அப்ப இவங்க யாரும் 15வது அத்தியாயம் படிக்கலையோ? கொஞ்சம் கூட வேதாந்தம் படிக்கல. நாங்க எவ்வளவு பெட்டர், ஒரு சாந்தி மந்திரம் மனப்பாடம் பண்ணாம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அப்புறம் 5, 6வது மந்திரங்களுக்குள்ளதான் அந்த பாசிபிள் ஆன்சர் அதனை நெகேட் பண்றது. ஏன்னா இப்படி இவர் கேள்வி கேட்ட உடனே அங்க யாருமே எழுந்திரிச்சு உடனே பதிலுக்கு வரல. இவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்றதுக்கு விரும்பல. பசுக்கு பசிக்குது, இவருக்கு பசிக்குது. ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா சிஷ்யர்களுக்கு பசிக்கும். அதனால இவர் 5, 6வது மந்திரங்கள். रेतस इति मावोचत जीवतः तत्प्रजायते धानारुह इव वै वृक्षः अञ्जसा प्रेत्य सम्भवः यत् समूलमावृहेयुः वृक्षं न पुनराभवेत् मर्त्यः स्विन्मृत्युना वृक्णः कस्मान् मूलात् प्ररोहति. அங்க ஆர்டர் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் நான் இந்த ஆர்டர்ல சொல்றேன். 3 பதில்கள். இப்படி பதில் கொடுத்தா அது கரெக்ட் ஆகாதுன்னு இவரே எல்லாம் பண்ணி முடிச்சுடுறாரு. அதனால ஆல்ரெடி அவங்க பயந்து இருக்காங்க, யாரும் எழுந்திருக்கல. இந்த கேள்வி கேட்டாவது சிம்பிள் கேள்வி தானே, எதுக்கு வம்பு? திரும்பி அவர் தலை உடைஞ்சு போயிடும், கீழே விழுந்து ஏதாவது சொல்லு. எக்ஸாஸ்ட் ஆகி போயிட்டாங்க எல்லாரும். மரம் வட்டிட்ட திரும்பி வராது அப்படின்னு சொல்லாதுங்கோ. அது எனக்கும் தெரியும். எப்படி வேரோட எடுத்துட்டா வராது. இங்க நானு கேட்கறது வேறு எடுக்கல. ஞானமடைஞ்ச மனுஷனும் திரும்பி பிறக மாட்டான். நான் அஜ்ஞானின் பத்தி கேட்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். வேறு இருந்தா தானே மரம் வருது. மரத்தினு வட்டிட்டா
அவங்க வேரோட அதான் என்ன அவங்க என்ன மனசுல வச்சுட்டு ஒருவேளை நீ அப்படி கேட்டா வேரோட மரம் எடுத்துட்டு எங்க வருது? ஞானிக்கு திரும்பி வர்றது பிரச்சனை இல்ல. ஆனா ஜீவர்கள் வருவாங்களே, அப்போ அஜ்ஞானி ஜீவி எந்த மூலத்திலிருந்து திரும்பி கிளம்புறான், அதனால மரம் வெட்டிட்டா வராது அப்படின்னு சொல்லி அந்த பதில் சொல்லாதுங்கோ. சரியா? அது எனக்கு தெரியும். நான் கேட்டது இந்த விதத்துல அப்படின்னு புரிஞ்சு. ஒருவேளை 2வது பதில் புருஷனுடைய ரேதஸ் பீஜம், புருஷ பீஜத்திலிருந்து திரும்பி மறுபடியும் ஜீவன் வர்றான் அப்படின்னு சொன்னா அதுவும் சரியில்லை. ஏன்னா புருஷ பீஜம் உயிரோடு இருக்கிற புருஷ பீஜம்ல வந்துதான் வருது இல்லையா? உயிர் இல்லாத புருஷன்ல இருந்து பீஜம் வராது, பீஜம் முளைக்காது இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், இறந்து போனவன் எப்படி வரான்னு நானும் கேட்கிறேன். நீ இருக்கிற புருஷனை பத்தி தான் நீ பேசிட்டு இருக்க. அதனால பீஜத்துல இருந்து வருத நீ சொல்லாத. ஏன்னா நீங்க அப்படி சொல்லிட்ட என்ன ஆயிடுச்சு இப்போ? சரி, நான் அப்ப கேள்வி கேட்பேன், அந்த புருஷ பீஜத்துக்கு காரணம் என்னன்னு கேட்பேன். அதுக்கு அந்த புருஷ பீஜம்னு சொல்லுவேன். அப்ப அது அந்த புருஷ பீஜத்துக்கு அந்த புருஷ பீஜம்னு சொல்லுவேன். இது அந்யோன்ய ஆசிரிய தோஷம் வரும். அந்யோன்ய ஆசிரிய தோஷம் வரும். அதனால இது எப்படின்னா, நான் உனக்கிட்ட லோன் வாங்குறேன், நீ என்கிட்ட லோன் வாங்கிக்கோ. இது என்ன? 2 பேரும் லோன் கொடுக்கும். அப்ப அப்படி என்ன வாங்குறதே தேவையில்லை இல்லையா? ஒருத்தனு கொடுக்கணும், ஒருத்தர் இருந்தவனா இருந்திருக்கணும். நானும் அந்த மூலம் பத்தி கேட்கிறேன். அதனால அந்யோன்ய ஆசிரிய தோஷம் வரும்போல் அந்த பதில் கொடுக்காதுங்க, சொல்லாதுங்க. அது கரெக்ட் இல்லை. 3வது இவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி ஆளு. இவங்க என்ன சொன்ன ஸ்வபாவவாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா அப்படி எப்படி வந்துட்டான் அப்படி அக்கஸ்மாத்த ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஜஸ்ட் லைக் தட்டா அப்படின்னு நீ சொன்னா பெரிய தப்பாயிடும். ஏன்னா அப்போ எல்லா எவல்யூஷன் தியரிஸ் எல்லாம் தப்பாயிடும். லோகத்துல இருக்கிற எவல்யூஷன் தியரிஸ், வேதத்துல சொன்ன எவல்யூஷன் தியரிஸ் எல்லாமே தப்பா போயிடும். சுபாவத்தினால என்ன ஒன்றும் இல்லை காரணம், ஜஸ்ட் சும்மா வந்துட்டான். நம்ம சொல்லுவோமே, ஏன் சும்மா ஒன்றும் இல்லை. என்ன இவங்களுடைய கன்ஃபியூஷன் என்ன இவங்களுக்கு? என்ன அதுக்கப்புறம் போறது தெரியலையே. தெரியாம இருக்கிறது நல்லது. போறவனு பத்தி கூட எங்க போறான் எப்படி போறான்னு தெரிஞ்ச வேர் இஸ் கோயிங் ஹவ் இஸ் கோயிங் நீ உனக்கு மண்டை உடைஞ்சிடும். ஐ மீன் நீ தூங்க மாட்டே. இருக்கிறவனை சமாளிக்கிறதுக்கே முடியல, அப்புறம் போறவங்களை நீ எந்த வழியில போறான் கொஞ்சம் எட்டி பார்க்க முடியாது. ஸ்மசானம் வரைக்கும் போனாலும் தெரியாது. இவங்க தெரியல. அதனால இங்க ஒரு வாட்டி பிறந்தாச்சுன்னா எதுக்கோ பிறந்துட்டான், எப்படியோ பிறந்துட்டான், போனதுதான். அவன் திரும்பி வரமாட்டான். எவ்வளவு சௌரியமா இருக்க, நல்லா இருக்கிற போல் தோணும். யாரு கண்டா? இதுதானே அந்த சார்வாக்கனுடைய வாதம் கூட. அதனால சார் இந்த சிருஷ்டன் இது சைக்கிளிக் ப்ராசஸ் இல்லை. வேதாந்தம் சாஸ்திரம் வேதம் என்ன சொல்றதுன்னா, இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ ரீசைக்ளிங் பண்றோம் இல்ல, சமைச்சது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து திரும்பிட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் மேலே இருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரீசைக்ளிங். இது அவங்க ஒத்துக்கல. அவன் என்ன சொல்றான்னா லீனியர் ப்ராசஸ், சைக்கிளிக் ப்ராசஸ் இல்லை. சிருஷ்டியன் இது ஒரு லைனா அப்படி போயிட்டு இருக்க, இதுக்கோ வந்துடுது போறான். புதுசா வந்தவனு வந்தாச்சு, போனவனு போனதா, திரும்பி யாரோ வரான்னு புதுசா வரான். ஓ அப்படியா, நீ இப்படி பேசிட்டா
என்ன ஆகும் தெரியுமா? சொன்னானே, பெரிய தவறு நடக்கும். சம்ஸ்கிருதத்துல இது கிருத்தஹான தோஷம், கிருத்தஹான அக்ருத அபியாகம தோஷம். சொல்றேன் என்னன்னு, ஒன்றும் இல்லை. ஒருத்தனும் செஞ்ச கர்மத்தோடைய பலம் இல்லாம போயிடுது. அப்போ கர்ம இது பண்ணணும், அது பண்ணணும், நல்லது செய்யணும், தர்மமா இருக்கணும், இது எதுவுமே தேவையில்லையே. ஏன்னா நான் என்ன பண்ணாலும் அது எனக்கு வரப்போறது இல்லை. கிருத்த ஹான தோஷம், செஞ்சதுக்கு பலம் வரல, வீணா போயிடுது. ஆனா ஒருத்தனுக்கு செய்யாததெல்லாம் தலைமையில உட்காருது. அக்கிருத்த அபியாகம தோஷம். இப்படி ஆமா, அப்படி வச்சுக்கோ. நீ சொன்ன என்ன தெரியுமா? இயற்கையிலேயே சிருஷ்டிலேயே மொராலிட்டி இல்லாம போயிடுது. மொராலிட்டி. அப்போ மொராலிட்டி இல்லைன்னு அர்த்தம் என்னங்க? அங்க ஒரு விவஸ்தை இல்லைங்க. சொல்றேன்ல, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு விவஸ்தை இல்லை. அந்த வீட்டுல ஆமா, எல்லாருக்கும் விவஸ்தை இல்லை. நீ நீ எப்படி இருக்கு? அப்போ எல்லாமே விவஸ்தை இல்லாத அந்த விஷயம் இடத்துக்கு என்ன சொன்ன, எல்லாமே சூப்புல இருக்கு, கயாஸ். நீ சொல்றபடி காஸ்மாஸ் இல்லை, இது கயாஸ். ஆனா சாஸ்திரம் நாங்க சொல்றது காஸ்மாஸ் இஸ் பேஸ்ட் ஆன் the law of dharma and the morality. சிருஷ்டி மொத்தம் கூட, ஜீவனுடைய பர்த், இது எல்லாமே கூட மொத்தம் கிரியேஷன் எல்லாமே மோரல் லாஸ் அண்ட் த யூனிவர்சல் லாஸ். மோரல் லாஸ் அண்ட் யூனிவர்சல் லாஸ். மோரல் என்ன மாறும் இல்லையா? ஸ்ரீ தர்மம், எத்தனை தர்மம் பேசிட்டார் பீஷ்மர் பாரதம்ல. ராஜ தர்மம், பிராமண தர்மம், கஷத்திரிய தர்மம், புத்திர தர்மம், பிதா தர்மம், மோரல். அப்புறம் ஆனா யூனிவர்சல் தர்மம் ஒன்று இருக்கு இல்லையா? பூமி அது அப்படிதான் சுத்திட்டு இருக்கணும் கரெக்டா. திடீர்னு எனக்கு தலை உனக்கு பிடிக்கல, போர் அடிக்கிறது, நான் இப்படி சுத்துவேன் அப்படி. நம்ம உடம்புல தலை சுத்தம் அப்படி ஆகிறது இல்லை. திடீர்னு நம்ம மாடியில பார்த்த சூரியன் இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கிறார் நிறைய வருஷம் பாரு. நாளைக்கு பார்த்து திடீர்னு அந்த பக்கம் இருந்து வந்தாரு. இன்னும் கண்ணாமூச்சி விளையாடுற இருந்து. இப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா, சின்ன அப்படி ஏதாவது ஒரு மூமெண்ட் எக்ஸ்ட்ரா அப்படி இப்படி போயிடுச்சுன்னாவே பூகம்பம், சுனாமி, புயல் காட், லேண்ட்ஸ்லைட் இதெல்லாம் நடக்கும்போது பெரிய அளவுல அப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன வச்சுக்கிறது? ஒன்றும் இருக்காது. நினச்சிக்கிறது கூட உனக்கு ஒன்றும் இல்லை, அப்படி ஆயிடும். அதனால நான் இங்க இல்லை, ஹியர் ஒன்று, இங்க இது ஓகே. இதுதான் ஒரு நிமிஷம் இல்லை. அதனால இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இதெல்லாம் இன்சிடென்டல் இல்லை, ஆக்சிடென்டல் இல்லை, வெல் பிளான்ட். இந்த காஸ்மிக் டிசைன் இது மோரல் லாஸ், யூனிவர்சல் லாஸோட பக்காவா டிசைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லைன்னா, இன்னொன்னு கேட்கிறேன், எந்த சயின்டிஸ்ட் எந்த ரிசர்ச் பண்ண முடியாது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை, சூரியன் இந்த பக்கம்தான் வருவான் நாளைக்கு. பூமி ஆக்கர்ஷண சக்தி இப்படிதான் இருக்கும்.
திடீர்னு மனுஷர்கள் எல்லாம் போய் அப்படி ரூஃபுக்கு ஒட்டுக்குறாங்க, அவங்க மேலே போறாங்க, எதுவுமே கீழே விட மாட்டேங்குது, எல்லாம் மேலுக்கு மேலுக்கு போறது என்ன, அவங்க என்னதான் ரிசர்ச் பண்ணுவான், எல்லாம் ஏதோ அங்க ஃபிக்ஸ்டா லா அப்படி ஒரு பத்தத்துல நடக்கிறதுனால ஆர்பிட்ஸ் அன்றான், மூமெண்ட்ஸ் அன்றான், பிளானட்ஸ் அன்றான், இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் அன்றான், அப்படி பண்றான் இப்படிதான். ஈவன் அதனாலதான் அப்படி அப்படி ஏதோ சயின்ஸ் பேர் வச்சு விளையாட முடிஞ்சது. இல்லைன்னா அசல் சயின்ஸ் எங்க நிற்கும், ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாம் கயாஸ் சார், கயாஸ். யார் எதுக்கு ரீசர்ச் பண்ண கயாஸுக்கு, அப்படி எல்லாம் ஆயிடும். அதனால ஒரே குழப்பம். ஆனா அப்படி இல்லை. ஸோ அந்த பதில் இதெல்லாம் யாரும் சுவாவவாதம். அத ஒரு அம்மாக்கு இப்போ இந்த 2 குழந்தைகள் வேறு வேறா இருக்காங்க. ஒருத்தன் நல்ல மெடல் வாங்குற எல்லாரும், இன்னொருத்தனை வந்து ஒன்றும் பண்ண முடியும். சரி போய் அந்த அம்மான்னு என்ன சொல்ல முடியும், அவங்க 2 பேருன்னு திட்டேன், அவனு என்ன பண்ணானோ அதெல்லாம் இங்க வேலை பண்றது எல்லாமே அப்படிதான். அப்போ இங்க கர்மா, தர்மா, த லா இதெல்லாம் முக்கியமா யூனிவர்ஸ் பத்தி விட்டுடுங்க. அப்கோர்ஸ் நம்ம கனெக்ஷன் இருக்கு. நம்ம வந்து மனுஷன் அப்படின்னா ஜீவன், இவனுக்கு ஒரு முறை இருக்குல்ல, அப்போ மொராலிட்டி இருக்குன்னு தான் முறை இருக்கு. இப்படி சொல்லி அந்த 3 விதமான சந்தேகங்களை இப்படி இப்படி பதில் கொடுத்தா இது தவறுன்னு சொல்லி பேசிட்டார். பேசிட்டதுக்கு அப்புறம் ஆல்ரெடி கம்முன்னு இருந்தாங்க எல்லாரும். இன்னும் அப்படியே சும்மா, யாரும் முன்னாடி வரல, யாரும் எதுவுமே கேட்கல. யாக்கினவல்கர் ஜனகர கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி மாடுகள் எல்லாத்தையும் ஜாலியா எடுத்துட்டு போயிட்டாரு. பிராமணர்கள் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க துண்டு போட்டிட்டு. உபனிஷத்து முடிந்து விட்டது. கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னதான் மூலம் ஜீவன் வரத்துக்கு ஏதோ மோரல்லா யூனிவர்சல்லாம் சொன்னீங்க, அது சரி, பதில் எங்க இருக்கு, யாகினவல்கர் பதில் கொடுக்கல. ஏன் பதில் கொடுக்கல, அன்னைக்கு சொன்னேன், இது வந்து ஜல்ப அத்தியாயம், இங்க காம்படிஷனு வின் அண்ட் இது தவிர இது டீச்சிங் கிடையாது. இங்க அவங்க கத்துக்கிறது யாரும் தயாரா இல்லைங்க. அதனால ஜல்ப அத்தியாயம், இது வாதம் இல்லை. அது போய் அதனால அவர் வந்து வந்த வேலை முடிஞ்சது. ஜனகர் இதுக்குதான் கூப்பிட்டாரு, இப்படிதான் நான் ஜெயிச்சுட்டேன், போயிட்டார் எல்லாம். உபனிஷத்து பாப்போம், இதுக்கு நான் பதில் கொடுக்கணும். பாரு அங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இன்ட்ரெஸ்டா கேட்கிறாங்க. அவங்கள மனசுல சந்தேகமாவே வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது முன்னாடியே கொஞ்சம் ஸ்லோகங்களுக்கு மந்திரங்களுக்கு முன்னாடி கூட அங்கே முன்னாடி வந்துச்சு, அங்க பதில் கொடுத்துச்சு. இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்சர். அதனால 28வது மந்திரத்துல கடைசி 7வது ஸ்லோகம், இது கொஞ்சம் என்ன ரொம்ப முக்கியம் பார்க்கணும். ஜாதயேவ ந ஜாயதே கோன்வேனம் ஜனயேத் புனஹ. ஆக்சுவலி இந்த கொஞ்சம் வந்து யாக்கினவல்கர் ஆக்சுவலா அவர் இப்படி கேட்டுட்டு கேள்வி கேட்டு இப்படி பதில் கொடுத்தா இப்படி முடியாது, இப்படி கொடுத்தானே அது சரி வராதுன்னு சொன்னாரு. ஸோ he has to conclude, I mean his question. அந்த சின்ன வரி வந்து அவரோட கொஸ்டின் தான். இதுல என்ன இருக்குன்னா, அந்த லாஸ்ட் ஒரு இது அந்த சுவாவம் ஜாதையேவா, அவன் இருந்தான், அவ்வளவுதான். அப்புறம் அப்படின்னு சொல்றாரு,
பிறந்தவன் பிறந்தவன் தான், போனவன் போனவன் தான் சொன்னோம் இல்லையா? யானக்கர் யாகினவருக்கு வந்து நான் அப்படின்னு சொல்லி ஜாயத்தே திரும்பி வருவான். கஹனு ஏனம் ஜனேத் புனக, யாரு திரும்பி வரத்துக்காக எங்க இருந்து யாரு டிட்டர்மைன் பண்ணி டிசைட் பண்ணி அனுப்புறா இவன் நீ? அத அங்க முடிஞ்சது கதை. போயிட்டாரு. அவங்க சொல்லல, யாரும் தெரியல அவங்களுக்கு. இப்ப அடுத்த 2 வரிதான் உபனிஷத்து சொல்றது. விஜ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா ராதிஹி தாதுஹு பராயணம் திஷ்டமானஸ்ய தத்வித இதி. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான விஷயம் இது. கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன இது? இப்படி எல்லாம் உபனிஷத்து சொல்றது. சங்கரர் வந்து பாஷ்யத்திலோ பிரம்மசூத்திரம் வேற இடத்துல இந்த மாதிரி முக்கியமான இது எல்லாமே அவர் ஆஃபன் கோட் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பதங்களுடைய அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படி புரிஞ்சுக்கணும். முதல்ல சச்சிதானந்தம் பிரம்மா இல்ல சச்சித் ஆனந்தம் பிரம்மஸ்வரம் அப்படின்னு எந்த உபனிஷத்துல எங்கேயுமே ஒரு இடத்துல வரல. நாங்க அடிக்கடிக்கு சொல்லிட்டு இருக்கிறதுனால நீங்க என்னமோ அது எங்கோ சொல்லியிருக்கேன்னு நினைச்சிருப்பீங்க. அந்த முடிச்சா எங்கேயுமே எந்த உபனிஷத்துல சொன்னதே கிடையாது. அப்ப எப்படி இது நம்ம எங்கிருந்து சேர்த்துட்டீங்க? எதுக்கு சேர்த்துட்டீங்க? உபனிஷத்தை சொல்லலே இல்லை ஃபுல்லா. நம்ம என்ன பண்ணணும்னா இதான் சமன்வயப்படுத்திக்கிட்டு படிக்கிறது, சமன்வயப்படுத்திக்கிட்டு புரிஞ்சுக்கிறது. காம்ப்ரஹென்சிவா இப்படி இருக்கணும் ஸ்டடீஸ். வேதாந்தத்துல வேக் ஸ்டடி வேலை பண்ணாது, சரியா? ஆனா நிறைய பேர் அது விரும்புவான், அப்படி போவான். என்ன பண்ணணும்? சாந்தோக்கியத்துல நுந்தி சதைவ சௌமிய இதமக்ர ஆசீத், அங்க இருந்து சத்துன்னு எடுத்துக்கணும். இந்த உபனிஷத்துல இருந்து இப்போ விஜ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா எடுத்துக்கணும். இங்க விஜ்ஞானம்னா சித்து, ஆனந்தம் தான் பாருங்க. ஆனந்தம் అనేది இங்கதான் வந்துச்சு. விஜ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா. இங்க இப்படி இது சேர்த்துக்கிட்டோம். இந்த விஜ்ஞானம் அనే வார்த்தை வந்து இங்கத கொஞ்சம் விசாரணை புரிஞ்சுக்கணும். விஜ்ஞானம் அనే வார்த்தை வந்து விருத்தி ஞானம் இல்லை. ஞானம் இருக்குல்ல, அது வேற விஜ்ஞானம் இருக்குல்ல. அந்த பகவத்கீதை 7வது அத்தியாயத்துல ஞான விஜ்ஞான யோகம் అని சொன்ன அந்த விஜ்ஞானம் கூட இந்த விஜ்ஞானத்துக்கு சமம் இல்லைங்க. விருத்தி ஞானம் தான் அங்க பேசுறாரு. அப்ப இங்க என்ன ஞானம்? தைத்திரிய உபனிஷத்துல சொல்லப்பட்ட பிரம்மஸ்வரூப லட்சணம் ஞானம், சுத்த ஞானம்னு எடுத்துக்கணும். விருத்தி ஞானம் இல்ல, சுத்த ஞானம் எடுத்துக்கணும். பிரம்ம ஜானம் பேசுறோம் இல்லையா வேதாந்தத்தை? இந்த பிரம்ம ஜானம் கூட விருத்தி ஜானந்தா. பிரம்ம ஜானம் கூட விருத்தி ஜானந்தா. ஆனா ஒன்னே ஆட் பண்றோம், அகண்டாகார பிரம்மாகார விருத்தி. ஏன்? நம்ம ஜெனரேட் பண்ணோம், அதை புத்தியில ஜெனரேட் பண்ணோம். அகம் பிரம்மாஸ்மி சொல்லு.
நிதித்தியாசனம் பண்ணு ஜெனரேட் பண்றோம். அதனால இது கூட விருத்தி ஞானந்தா. வேதாந்த சிரவணத்தினால எது விருத்தி உருவாக்கப்பட்டதோ அது அகண்டாகார பிரம்ம ஜான விருத்தி ஞானம் தான் அது. சரியா? அப்போ என்ன ஆயிடுச்சுங்க? அப்படி ஆயிடுச்சுன்னா இங்க நான் பிரம்மனை சொல்லும் போது அது ஓகே. இந்த உபனிஷத்துல இப்ப இங்க அதுக்கு அடுத்த வரியில பக்கத்துல வரும். இங்க பிரம்மன்னு சொன்னா ஒரு அர்த்தம் ரெண்டு விதமா பார்க்கணும். ஒரு அது சௌபாதிக மாயா சகித பிரம்மம். இப்ப ஜீவனுக்கு சோர்ஸ் யாரு, எங்க இருந்து வரான்னு தானே கேட்டாரு. கர்ம பண்ணியிருக்கேன், இந்த கர்ம பலத்தை ஒருத்தர் சார்ட் அவுட் பண்ணணும், அந்த கர்ம கொடுக்குற பல தாத்தா இருக்கணும். கர்ம பல தாத்தா ஈஸ்வரன். ஈஸ்வரன் மாயா சகித பிரம்ம. அப்ப இங்க ஜீவன் எப்படி வரா பதில் சொல்லணும்னா சௌபாதிக உபாதியோட கூடியிருக்கிற மாயா சகித பிரம்ம. அதுல இருந்துதான் இந்த ஜீவன் திரும்பி இருக்கிறான். டிராவல் பண்றான் சூக்ம சரீரம். இவன் எங்க போய் எதுல இறங்கணும் யாரு டிசைட் பண்ற? ஈஸ்வரன். ஆனா அந்த ஈஸ்வரன் உபாதி சகித மாயா உபாதி சகித புரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம்தான் நமக்கு இப்போ அடுத்தது அப்போ உபாதி ரஹிதமான பிரம்மம் சொல்லும். இப்போ அடுத்த வர 4-5 வார்த்தைகளோட இதுலயே சொல்லும். இப்போ நான் விஞ்ஞானம் என்ன விவரிச்சுட்டேன். அது இன்னும் நமக்கு புரியறதுக்கு என்ன అనేది இப்போ அனலைஸ் பண்ணும்போது தெரியும். என்ன ஆனந்தமனே வார்த்தை நல்லா விசாரணை பண்ண போறோம். என்ன சங்கரர் அது நிறைய விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்றாரு அங்க. சரி, இப்போ ஆனந்தம் வார்த்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் சங்கரரோட பாஷ்யத்துக்கு அனுகுணமா. சரியா? இப்போ இங்க விஞ்ஞான வார்த்தை வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆனந்தம் வார்த்தை வந்துச்சு, அதுக்கப்புறம் பிரம்ம வார்த்தை வந்தது. சரியா? ஆனந்தம் அనే வார்த்தை எப்படி எடுத்துக்கணும் இங்க? விஷய விஞ்ஞானவத். சங்கரர் ஒரு சின்ன வரி எழுதுறாரு. இது விஷய விஞ்ஞானவத். விஷய விஞ்ஞானம் கொஞ்ச நேரம் அது ஏதாவது ஆனந்தம் கொடுத்தா கூட உடனே துக்கானுவித்தக, துக்கம் பக்கத்துல இருக்கும் அது. ஆனா இது அப்படிப்பட்டது இல்லை. இங்க யூஸ் பண்ண ஆனந்த வார்த்தை ஸ்வரூப லட்சணம். அது ரொம்ப ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். நிறைய புத்தியில சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு. வேதாந்தத்திலேயே ரொம்ப கன்ஃபியூஷன் உருவாக்கின ஒரு வார்த்தை இந்த ஆனந்தம். பல வகையா நாம ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டு போறோம். அதனால சங்கரர் எங்க அவசரமா அங்க விசாரணை பண்ண ஆரம்பிப்பார். சாரி, அப்போ பாஷ்யக்காரர் என்ன எதிரார என்ன இது துக்க இது விஷய விஞ்ஞானத்தினால வந்தது துக்கத்தின் உருவாக்குற ஆனந்தம் பத்தி நாங்க பேசல. அப்போ சில வார்த்தைகள் சொல்றாரு. சிவம், பிரசன்னம், அதுலம், அனாயாசம், நித்திய திருப்தம், ஏகரசம், பல சொல் இத்தியர்த்தக அப்படின்றார். சரியா? இது சில வார்த்தைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் முதல் ஒரு பாயிண்ட் என்னன்னா, பொதுவா வேதாந்தத்துல பொதுவா என்ன சொல்றோம்? ஜீவ பிரம்ம ஒன்னுன்னு சொல்றோம் இல்லையா? தானே? ஜீவ பிரம்ம வேறு இல்ல, ஒன்னுன்னு சொல்றோம். ஒன் அண்ட் த சேம். ஆனா இந்த இடத்துல இப்போ இந்த பிருகதாரண்யத்துல இங்க படிச்சோம். இப்போ இவர் கேட்ட கேள்வி கூட பார்த்தா உபாதி சகித பிரம்ம காரணமனி பதில் வந்துச்சு இல்லையா?
ஜீவன் ஈஸ்வரன் ஒன்னா இருக்கும் போதும் அப்புறம் பிரம்மனை இப்போதைக்கு ஈஸ்வரன் வச்சுக்கோங்க உபாதி சகிதம். பிரம்மனுக்கு காரணம் ஃபார் தி ஜீவா ஆர் ஃபார் தி ஜகத்தன்னு சொன்ன கான்ட்ரடிக்ஷன் வருதே. ஜீவ ஈஸ்வரர் ரெண்டு இல்ல ஒன்னுன்றோம். திரும்பி பிரம்ம இஸ் த காரணம் அண்ட் ஜீவா இஸ் த காரியம் அண்ணே. இப்ப இங்க சொன்னபடி பார்த்தா இது இப்படி கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. என்ன பதில் கொடுக்கணும்னா ரெண்டுமே கரெக்ட். அதோடைய கான்டெக்ட் அதோடைய லெவல்ல எப்படி எப்போ போத் ஆர் ஒன் அண்ட் சொல்றோமோ எந்த திருஷ்டியன் இருக்கு அங்க, எந்த திருஷ்டி எந்த லெவல் ரெண்டு ஒண்ணுன்னு சொன்னா நிருபாதிக திருஷ்டியா ரெண்டு ஒண்ணும் அப்படின்னு லட்சார்த்தம். அப்புறம் காரிய காரண சம்பந்தம் எடுத்து நம்ம பேசிட்டோம்னா அர்த்தம் சௌபாதிக திருஷ்டியா வாச்சார்த்தம் ரெண்டு இருக்கு. அப்போ நீ వాచ్యార్థతిని వాచ్యార్థமா தான் எடுத்துக்கணும் உபாதி திருஷ்டிலோ. ஆனா நிருபாதிக திருஷ்டிலோ லட்சார்த்தத்தின் எடுத்துக்கணும். கிளியரா இந்த சந்தேகம்? எங்களுக்கு சந்தேகம் வரல, நீங்க தான் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு சொல்லாமே. சந்தேகம் வராம இருக்க எல்லாம் தெரிஞ்சது போல எனக்கு உட்கார்ந்து. அடுத்த விஷயம் இந்த ஆனந்தம் வார்த்தை பத்தி என்ன லோக திருஷ்டில ஆனந்தம்னா ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா எல்லா பாஷையில எல்லாருக்கும் தெரிஞ்சது அனுபவ இன்பம். தமிழ்ல சொல்லணும் இல்லையா? அப்படின்னு அர்த்தம் என்ன? எக்ஸ்பீரியன்ஷியல் பிளஷர், அனுபவ ஆனந்தம். வேற எதுக்கும் லிங்க் பண்ணக்கூடாது இந்த பேசுறதுக்கும். அனுபவ ஆனந்தம் டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்பீரியன்ஷியல் பிளஷர், அனுபவ இன்பம். இது சங்கரர் என்ன வேர்டு கொடுக்குறான்னா சம்வேத்ய சுகம். சம்வேத்ய ஏதோ ஒரு விஷயத்தினால இதனால வந்துச்சு, சந்திச்சதுனால போனதுனால கூட வந்துருது. சம்வேத்ய சுகம் எக்ஸ்பீரியன்ஷியல் பிளஷர். ஆனா இங்க உபனிஷத்தை உபயோகப்படுத்திட்டு இந்த ஆனந்தம் வார்த்தை அது இல்லை. என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் இங்க? உபனிஷத்து பாருங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட்டா ஆனந்தம் வார்த்தை முதல்ல உபயோகப்படுத்திட்டு பிரம்ம வார்த்தை அப்புறம் உபயோகப்படுத்திச்சு. ஆனந்தம் பிரம்மா. அதுக்கு முழுசா அவருடைய பேரு இல்லையா? நம்ம பேர்ல ரெண்டு வார்த்தை இருந்தா கூட உமா இளங்கோவன் அப்புறம் சீதா கிருஷ்ணன் மொத்தம் சேர்ந்து ஆனந்தம் பிரம்மா. ராமகிருஷ்ணர் அது மொத்தம் ஒரே பேர். ஆனந்தந்தா பிரம்மா, பிரம்மதா ஆனந்தம் நீ சொல்றதுக்கு உபனிஷத்து ஆனந்தம் பிரம்மா. சரியா? அதனால இது என்ன சொல்லணும்? ஸ்வரூப ஆனந்தம். அது சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நிறைய வாட்டி, ஸ்வரூபானந்தம் ஸ்வரூபானந்தம் அப்படி. பட் எக்ஸாக்ட்லி அது இந்த இட்ஸ் நத்திங் டு டூ வித் எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்த வார்த்தை. ஆனா லோகத்துல என்ன ஆயிடுதுன்னா வேதாந்தம் படிச்சு கூட அதெல்லாம் பண்ணி கூட பிரம்மா இவங்க என்ன ஜென்ரலா பண்றாங்க, பிரம்ம வார்த்தை இப்படி வச்சுக்கிட்டு ஆனந்த வார்த்தை அப்படி பார்த்தா, நான் கூட கேஷுவலா பேசும்போது அப்படிதான் பிரம்மானந்தம் பரம சுகதம் சொன்னோடனே பிரம்மானந்தம் சொன்னேன். பிரம்மானந்தம் அப்ப அது கண்டிப்பா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும், அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும். பிரம்மானந்தம் அது மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும், எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். இது ஒன்னும் அப்படி இருக்கணும். அது அப்படின்னு ஒரு பிரம, அப்படின்னு ஒரு பிரம.
ஆனா எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்த ஒருக்காகவும் பிரம்மானந்தம் அనే இதுக்கு சேர்த்து கம்பேர் பண்ணி பேசி சொல்லவே கூடாது. ஏன் ஏன் சேர்த்து பேசி சொல்லக்கூடாது? 3 காரணம் சொல்றேன். எல்லாம் சங்கரருடைய பாஷ்ய விஷயம். ஒண்ணு, முதல் காரணம் வந்து பிரம்மன் வந்து ஒருக்காகவும் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. படிச்சோம். ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது இல்லை பிரம்மன். அதனால அனுபவ ஆனந்தான் எப்போ சொல்றோம் எக்ஸ்பீரியன்ஷியல் అనేది அப்ப அது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கணும். பட் நான் ஆப்ஜெக்ட் இல்லையே, நான் సబ్జెక్ట్ தானே, எப்பவுமே సబ్జెక్ట్ தான் நான். பிரம்மம் అనేది நான். அப்போ நான் எப்பவுமே சப்ஜெக்டா இருக்கும்போது அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனந்துக்கு அசలు சம்பந்தப்படுத்துறதுக்கே இடம் இல்லை. அதனாலதான் கேனோபனிஷத்துல அந்நிய தேவத விதிதாத் அவிதிதாத் அதி. நீ அந்நிய தேவத்தை అని ஏதாவது எடுத்துக்கிட்டேன்னா அது அசలు நிஜம் இல்லை, அது பிரம்மம் இல்லை, சத்தியம் இல்லை. அந்த வார்த்தை திரும்பி திரும்பி சில ஸ்லோகங்கள் வந்துட்டே இருக்கும் மந்திரங்களுக்குள்ள கேனோபனிஷத்துல. அப்போ அது என்ன தெரியுமா? அவிதிதாத். உனக்கு தெரியல, நீ தெரிஞ்சுக்கலே. இது காரணம் ஒண்ணு. ரெண்டாவது காரணம் வந்து இந்த அனுபவ இன்பத்துல எப்பவுமே தாரதமியம் இருந்துட்டே இருக்கு இல்லையா? லெவல்ஸ் தாரதமியம் இருந்துட்டே இருக்கு. ஒருவேளை நீ வந்து மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா கூட, எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா கூட, எக்ஸ்டசின்னு சொன்னா கூட, யாரும் ஏதோ ஏது சொல்றாங்க இல்லையா, நிறைய பேர் சொன்னா கூட அதுல தாரதமியம் இருக்கே. ஒருத்தர் சொல்ற மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொருத்தர் வேற இருக்கு. ரெண்டு படிச்சு கம்பேர் ஸ்டடி பண்ணி எழுதுறவங்க வந்து திஸ் இஸ் கிரேட்னு சொல்லி இன்னொரு எழுதுவாங்க. அதுக்கு ஒரு காமெண்ட்ரி. அதனால இங்க தாரதமியம் இருக்கு. அனுபவ இன்பம் சவிகாரம், பிரம்ம ஆனந்தம் நிர்விகாரம். தாரதமியம் இல்லை, மாற்றம் இல்லை. அதுல 2 ரீசன். மூணாவது, எக்ஸ்பீரியன்ஷியல் அனுபவ இன்பம் வந்து ஆகமா பாய். தாரதமியம் பத்தி மட்டும் இல்லை. தாரதமியம்னா ஒரே இடத்துல 2 பேர் உட்கார்ந்துட்டு 2 பேர் இருக்கும். நானே ஒரு குலாப் ஜாம் சாப்பிடும் போது மூணாவது சாப்பிடும் போது தாரதமியம் இருக்கே. இங்க இருக்கும்போது பக்கத்துல இருக்கும் பத்தி சொல்லணுமா? நானே ஏதோ என்னுடைய லைஃப் பார்ட்னர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டர் ஹாஃப்னு சொல்லிட்டு 2 பேருக்கு 2 பிளேட் கொண்டு வான்னு சொன்னா, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, என்ன இதை ஆர்டர் பண்ணீங்கன்னு அந்த சொல்றான். இவனை வந்து கப்பு கப்புன்னு சாப்பிட்றேன். அது தாரதமியம். இங்க சொல்றது ஆகமா அபாயி. ஆகமா அபாயினோ நித்யாக காந்தி திக்ஷஸ்வ பாரத. வரவு போக்கு இருக்கு. அந்த மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போய் ஏதோ பண்ணி அவங்க திரும்பி ஆஃப்டர் லாங் டைம் 1.5 hour 3 hours later and slowly I came back to this Richard world. இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே இப்போ குடிகாரன் வந்து இஸ் கெட்டிங் தட் எக்ஸ்டசி. அவன் திருஷ்டில அது மிஸ்டிக் தான். என்ன ஆயிடுச்சு? உள்ள பவர் குறைய 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 மட்டமாயிட்டான். அதுக்கப்புறம் ஒன்று பண்ண முடியல, ஒன்று திங்க் பண்ண முடியல, ஒன்றும் இல்லாம திரும்பி 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 எப்போ குடிக்கணும்னு போறான். ஆகமா பாய்.
அதனால அரைவல் டிபார்ச்சர் இருக்கு. அதனால இது இப்படி எல்லாம் இதெல்லாம் ஒரு ட்ராப். அதனாலதான் வேற புஸ்தகங்கள் வேற விதமா போகணும், அது படிக்கணும் இது படிக்கணும், அங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க. இல்ல வேதாந்தத்தினை ஆர் யூ ரெடி டு ரீட் லெசன் சிஸ்டமேட்டிக்கல்லி? தட்ஸ் இட். நீ எத்தனை வருஷங்கள் அப்படி இப்படி வேகா கேட்டுட்டு இருந்தா இன்வால்மெண்ட் இல்லாம அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஜஸ்ட் டைம் வேஸ்ட். விஷ் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் பர்த். அப்படி ஆயிடும். அதனால என்ன ஆயிடுதுங்க, ஜனங்களுக்குள்ள பொதுவா ஜனங்கள்னா நான் ரொம்ப சாதாரண ஜனங்களை பத்தி பேசல. சோ கால்ட் எஜுகேட்டட், சோ கால்ட் ஸ்பிரிச்சுவல், சோ கால்ட் ரிலிஜியஸ் பீப்புள், இவங்க எல்லாருமே ஸோ பிரம்மானந்தம்னு சொன்னா இது எக்ஸ்ட்ராடினரியா இருந்திருக்கணும். ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கணுமா? உங்களுக்கு எப்பாவது ஏதாவது ஏற்பட்டுச்சா அப்படி? அப்படின்னு அவங்க கேட்க, அவங்க இன்டர்வியூ பண்ண, இவர் பேச, அதெல்லாம் அப்பா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதெல்லாம் தவறு. இப்போ கேள்வி சார், அப்போ லோகத்துல இவ்வளவு பெரிய 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 ஆள் எல்லாரும் பேசி சொல்லி சொன்ன அந்த மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் அது எல்லாமே ஒருத்தரா 2 பேரா, இன்னும் ஒரு அனுபவமா 2 அனுபவம், இன்னும் இத்தனை இருக்கு. நீங்க அது எல்லாமே ரபிஷ் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்ட, ரபிஷ்ன்னா சார் அது இல்லவே இல்லையா, அவங்களுக்கு ஏற்படவே இல்லையா அப்படி அப்படின்னு கேட்டா, நாங்க அப்படி சொல்லல. ஆக்செப்ட். வேதாந்த படிக்கிற நம்ம வேதாந்தம் இதெல்லாம் இருக்கு இருக்கு. எத்தனை என்ன வகை வகையான மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேற ஏதாவது எல்லாம் இருக்கு இருக்கு. போயன்னு சொல்லல, போயன்னு சொல்ல. ஆனா வேதாந்தம் சொல்றது ஒன்னே ஒன்னும், it is nothing to do with the பிரம்மானந்தம். சிம்பிள் ஆன்சர் இஸ் இங்க ஆனந்தம் பிரம்மஸ்வரூப லட்சணம். அது நீ அதனாலதான் ஆனந்தம் பிரம்மா, ஆனந்தம் பிரம்மா. அது இந்த பிரம்ம ஆனந்தம் பிரம்மக்கு அதுக்கு சம்மதம் இல்லை. பிரகிருத்துல எவ்வளவோ இருக்கு, எத்தனோ விக்ருதிகள் இருக்கு, எத்தனோ அஷ்ட சித்திகள் இருக்கு, இருந்து போட்டோம். பட் வேதாந்தம் சொல்ற இந்த ட்ரூத், நிர்விகல்பம், நிராகாரம், நிரஞ்சனம், நிரந்தரம், இது தனி. அதனால்தான் சிம்பிள் என்ன, நத்திங் டு டூ வித் இட், தட்ஸ் இட். ஆனா உனக்கு அது அட்ராக்டிவா இருக்கு, அப்படி இருக்குன்னா ஆல்ரெடி நீ ரொம்ப பிரகிருத்துல இருந்து ரொம்ப மாட்டிக்கிட்ட. நீ இன்னும் மாட்டிக்கணும்னா போய்க்கோ. எப்படியோ தப்பு தவறி மனுஷ ஜன்மே வந்ததுக்கு அப்புறம் பாரத நாட்டுல பிறந்த, அதுக்கப்புறம் என்னமோ ஒரு சத்சங்கம் கிடைச்சது, வேதாந்தம் வேற கேட்கற. இப்போ நீ உன்னை நீ சரி பண்ணிக்கலே, முன்னு போகணும். திஸ் இஸ் மை லாஸ்ட் பர்த், தட்ஸ் இட். இப்போ வேலை முடியணும்னு நீ முடிவு பண்ணலன்னா, no one can do anything. Any mystics experience can't do anything. புராணத்துல அங்க இங்க சொன்னது ஏதாவது ஆகட்டும், என்னாவது நீ ஆகாசத்துல நடந்து போ, பறந்து போ, என்னாவது பண்ணும். நாரதருக்கு என்ன சொன்னாரு சாந்தோக்கிய உபனிஷத்துல, 64 வித்தை வரும்னு சொன்னாரு. பூமா வித்தை தெரியுமா? அதனால நம்ம இது ரொம்ப கேவலமானும் அல்பமா எடுத்துக்கிறோம். அதனாலதான் இங்க ஸ்ரத்தா பக்தி, ஆர் யூ சீரியஸ் அபவுட் இட், ஆர் யூ சின்சியர் அபவுட் இட், ஆர் யூ கமிட்டட் டு த காஸ், அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. சரியா? அப்போ இது சொல்லி சரி, அப்போ இந்த ஸ்வரூப ஆனந்தம், ஆனந்தம் பிரம்மா சார், பிரம்மானந்தம் இதுன்னு அப்படி சொன்னீங்க.
சரி, அப்ப இந்த லோகத்துல கிடைக்கிற இந்த விஷய ஆனந்தம், இதில் எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தத்தினை சாஸ்திரம் நீங்க நீங்க எப்படிதான் அதை விவரிப்பீங்க? ஆன் வாட் லெவல் அண்ட் ஹவு யூ எதை எப்படி நீ அதை சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பதில், ஸ்வரூப ஆனந்தம் ரிஃப்ளெக்டட் இன் த மைண்ட். ஸ்வரூப ஆனந்தம் பேரின்பம் சிற்றின்பத்தை உருவாக்க ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணிச்சு. எது உருவாக்கிச்சோ, எது இன்ஸ்பயர் பண்ணிச்சோ, எது ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு காரணமா இருக்கோ அது பிம்பானந்தம், இது பிரதிபிம்பானந்தம். அது ஆனந்தம் பிரம்மா இல்ல பிரம்மானந்தம், இது பிரதிபிம்பம். அது நித்தியம், இது அனித்தியம். அது நிர்விகாரம், இது சவிகாரம். அதனால ஆனந்தம் பிரம்மா, பிரம்மானந்தம் is equal to Atmanandam, Atmanandam is equal to Bimbanandam, Bimbanandam is equal to my Swarupam I am. இவ்வளவுதான். எல்லா அனுபவ இன்பங்கள் எல்லாமே கூட my reflection just falling there. As I see in the mirror, my reflection comes there. In any indriyam, mind and behind that chaitanyam, when I peep through that, அங்க my ஆனந்தம் அங்க படும். మరి அங்க துக்கம் கூட வருதுல்ல, துக்கம் என்னோட சொரூபம் இல்லை. ஜாகிரதை இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த மைண்ட் வரைக்கும் நின்று போய் மைண்ட் பார்த்துச்சு துக்கம் எனக்கு பிடிக்கலன்னு, அது யாரு? பிரம்மன் தான். அநாகமாபாயி நோ பிளக்சுவேஷன் அப்படி இருக்கும்போது நிர்விகாரமா, அதனாலதான் அங்க ஆனந்தமனை வார்த்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது the pairs of complementaries துவந்தங்களா கொடுத்த ஆனந்தம் வரடு இல்லை. இதுதான் மெயின் சங்கரருடைய. அது நீ அப்படியேதான் அது நினைச்சுக்கிட்ட நீ ஏமாந்துட்டேன்னு அர்த்தம். என்ன நம்ம ஆனந்தம்னு சொன்ன உடனே துக்கம். இப்ப பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் மைண்ட் அங்க போச்சு, துக்கம் வந்துச்சுன்னா நீங்க சொன்னீங்க ரிஃப்ளெக்டட்னு. ஸோ துக்கம் ஆல்சோ ரிஃப்ளெக்டட் பை த பிரம்மன் கேட்ப இல்ல. அது இன்னும் உபனிஷத்து ரொம்ப கேர்ஃபுல்லா, விஜ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா. சரியா? அதனாலதான் இந்த ரிஃப்ளெக்டட் ஆனந்த பிரதிபிம்ப ஆனந்தம் பிரம்ம பிரதிபிம்ப ஆனந்தம் எப்படி எங்க நமக்கு விவரிச்சு சொல்லப்படுதுன்னா, அதுதான் ஆனந்தமய கோஷமா சொல்லப்படுறது. ஆக்சுவலா இது சங்கர் சொல்லாரு, விருத்தி பிரதிபிம்பித்த கோஷ ஆனந்த. விருத்தி பிரதிபிம்பித்த கோஷம், பஞ்ச கோஷங்கள் ஆனந்தமய கோஷம் அங்க இருக்கு. இது தைத்திரி உபனிஷத்துல அழகா விவரிச்சிருக்க, படிச்சோம். அங்க என்ன சொல்றது? பிரதிபிம்ப இந்த ஆனந்தம் பத்தி, தஸ்ய சிரமேவ தஸ்ய பிரியமேவ சிரஹ மோதோ தட்சிண பக்ஷஹ பிரமோத உத்தர பக்ஷஹ ஆனந்த ஆத்மா இது புருச்சம் பிரதிஷ்டா. பிரதிபிம்பானந்தம் சொல்லிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் இந்த உபனிஷத்து அப்புறம் அடுத்தது ஆனந்த மீமாம்சைக்கு உள்ள போயிட்டு அங்க சயேகோ மானுஷ ஆனந்த தேயேஷதம் மனுஷ்ய கந்தர்வாணாம் ஆனந்த, இப்படி அப்படி அப்படின்னு அந்த பிரதிபிம்பானந்தத்தினை 100 குவான்டிஃபிகேஷன் அப்படி பிரம்மன் கெட்ட வரைக்கும் கொண்டு போச்சே. எல்லாம் பண்ணி தகிச்சு அது எல்லாமே ஸ்ரோத்ரியஸ்ய காமஹ தஸ்ய, இந்த ஸ்ரோத்ரியனும் பிரம்மனிஷ்டனு கேட்ட அதெல்லாம் தூள். நீ எவ்வளவு குவான்டிஃபை பண்ணு மேரு பர்வத்தத்துக்கு. பியூட்டிஃபுல் டீச்சிங். அப்போ இங்க
இந்த ஆனந்த வார்த்தை இங்க 2 அர்த்தம் இருக்கு எடுத்துக்கணும். சொல்லிட்டேன் இப்போ ஆல்ரெடி. ஐம் ஜஸ்ட் கன்க்ளூடிங். வாச்சார்த்தம் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் அனுபவ இன்பம். லக்ஷார்த்தம் நான் எக்ஸ்பீரியன்ஷியல் அனுபவ இன்பம். ஏன்னா நான் தான் எக்ஸ்பீரியன்சரு, சாட்சி, நானே தான் ஆனந்தம். சப்ஜெக்ட். அதனால நான் எக்ஸ்பீரியன்ஷியல், இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. அதனால பிரம்மானந்தத்தின் ஒருக்காகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணக்கூடாது, அந்த ட்ராப்ல போகக்கூடாது. எக்ஸ்டசி இது அதுன்னு சொல்லி தெரியாது. அதனால கேட்பாங்க, இத்தனை வருஷமா வேதாந்தத்துக்கு போற உனக்கு ஏதாவது பிரம்ம அனுபவம் வந்துச்சா கொஞ்சம் அப்படின்னு யாராவது கேட்டா, ஒன்றும் வரலன்னு சொன்ன நல்லா இருக்காது இல்லை, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் புரியறது மாஸ்டர், இப்பதான் புரிதா அப்படின்னு சொன்னா அடி சொல்லக்கூடாது. அப்படி வந்துச்சா போயிடுச்சு, போ மாட்டிக்கிட்ட வந்துச்சு. அதனால ஒருக்காகவும் அந்த கல்பனை வச்சுக்காங்க, எனக்கு ஒரு நாளைக்கு பிரம்மா அனுபவம் வரும். வரது இல்லப்பா, அது போறது இல்லப்பா, அது நீ தான். நீ இதுக்கு ஏத்துக்கோ, எடுத்துக்கோ, வாங்கிக்கோ. அப்படி சரி, இன்னும் இருக்கும். நான் இங்க நிறுத்தணும். அடுத்த பதங்கள் எல்லாம் அப்புறம் பார்க்கணும். கடைசியா இந்த பர்டிகுலர் வேர்டு முடிஞ்சிடும், ஆனந்த விஷயம். அதனால இந்த குழப்பம், கன்ஃபியூஷன் ஆனந்த வார்த்தை விஷயத்துல வராம இருக்கிறதுக்கு வேதாந்தத்துல எங்கெல்லாம் ஆனந்தம் வார்த்தை வந்தா என்ன சொல்லணும்? டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஹாப்பினஸ், ஜாய், பிளஷர், பிளிஸ், எக்ஸ்டசி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஆனந்தம். ஆனந்தத்துக்கு என்ன டிரான்ஸ்லேட் பண்ணணும்? ஆனந்தம். நீ இந்த வார்த்தைகள் இங்கிலீஷ் அது வேற ஏதாவது கூட உபயோகப்படுத்திட்டா யூ வில் மிஸ் த ட்ராக். தட்ஸ் இட். சிலது அப்படிதான், சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனந்தம் பிரம்மாந்த. சரி, லாஸ்ட் ஃபைனல். நிஜமா லாஸ்டா சார்? நிஜமா லாஸ்ட். இங்கிலீஷ்ல ஒருவேளை நீங்க சரி இது எல்லாம் ஜாய், பிளிஸ், எக்ஸ்டசி, பிளஷர் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தணும், ஆனந்தம் தான் உபயோகப்படுத்தணும்னு சொல்றீங்க இல்லையா? நல்லா கேளுங்க கடைசி ஸ்டேட்மெண்ட். ஏதாவது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், அந்த ஆனந்தம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டா, சிம்பிளஸ்ட் அண்ட் ஃபுல்லஸ்ட் வேர்ட் இஸ் ஃபுல்னஸ். சொல்லுங்க எல்லாரும், ஃபுல்லா சொல்லுங்க. ஃபுல்னஸ். ஆனந்தம் இஸ் ஈக்குவல் டு ஃபுல்னஸ். என்ன ஞாபகம் வரணும் இப்போ? அனந்தம். சத்தியம், ஞானம், அனந்தம். அந்த அனந்தத்தினை ஆனந்தமணி நாங்களே யோகா வேதாந்த டீச்சர்ஸ் அங்கங்க மாத்தி பேசினதால கன்ஃபியூஷன் வந்துச்சு. இப்போ லிங்க் பண்ணுங்க, இங்க ஆனந்தம், அங்க அனந்தம். எங்க தைத்திரியத்துல சத்தியம், ஞானம், அனந்தம் கிளாரிட்டி இங்க வந்துச்சே இல்லை இப்போ? ஆனந்த், that is complete. Fullness is equal to, so anandam is equal to anantam is equal to fullness. Okay, அதனால fullness. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम तत्सत्.